நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு வழியாக தமிழகத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் முதல்வர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நாளான இழுபறியில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அவருடைய பதவியேற்பு விழா முடிஞ்சு அவருடைய முதல் கையெழுத்தையும் போட்டுட்டாரு. ஸோ அந்த முதல் கையெழுத்து அவர் சொன்ன மாதிரி தமிழகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காருங்க. அந்த 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய குழப்பமே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த 200 யூனிட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், ஸோ இது எல்லாருக்குமேவா இல்லைனா சிலர் மட்டும்தான் இதில் பயனடைவாங்களான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 200 யூனிட்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் கரண்ட்டு பில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீ. அதாவது மொத்தம் தமிழகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2,40,00,000 எலக்ட்ரிசிட்டி யூசர்ஸ் இருக்காங்களாங்க. இது வந்து ஃபார் ஒன்லி டொமஸ்டிக்கு, அதாவது நீங்கள் வீட்டு பயனுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் இதுவே கமர்ஷியல் கரண்ட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது கடைக்கோ இல்லை இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கோ இல்லைனா அதுக்கெல்லாம் வேறு மாதிரி வரும். ஸோ அந்த யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இது ஒன்லி ஃபார் டொமஸ்டிக். யாரெல்லாம் வீட்டு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஸோ நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2,40,00,000 யூசர்ஸ் இருக்காங்களா. அந்த யூசர்ஸில் 2 கோடி பேர் கிட்டத்தட்ட 500 யூனிட்டுக்கு உள்ளே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஸோ அதனால் இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 யூனிட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அப்படி இல்லை 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200 யூனிட் அப்ளிகபிளுங்க. ஃபார் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வந்து 300 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீ. நீங்கள் 100 யூனிட்டுக்கான காசை மட்டும்தான் கட்டுவீங்க. இப்போ 480 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 200 யூனிட் போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 250 யூனிட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் காசு கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த 200 யூனிட் 500க்குள்ளே யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, 500 யூனிட்டுக்குள்ளே யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க இது அப்ளிகபிள். இப்போ கேஸ் 2 வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி, அதாவது பழைய கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 யூனிட் வந்து ஃப்ரீன்ற ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அந்த 100 யூனிட் ஃப்ரீயை இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணலை. அப்படி பண்ணாததுனால 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த 100 யூனிட் மைனஸ் ஆகதாங்க செய்யும். ஏன்னா இது வரைக்கும் அதை கேன்சல் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் கேன்சல் பண்ணால் மைனஸ் ஆகாது. இப்போதைக்கு கேன்சல் பண்ணலை. அதனால் நீங்கள் ஒருவேளை 550 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 550 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது 100 யூனிட் உங்களுக்கு மைனஸ் ஆகி உங்களுக்கு 450 யூனிட் தாங்க வரும். இதே 700 யூனிட்டாக இருந்தாலும் அதே மாதிரி தான் 100 யூனிட் மைனஸ் ஆகி உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 600 யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பில் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிள் கணக்கு. ஸோ ஒரு யூனிட்டுக்கும் ஒரு காஸ்ட்டு, அந்த இதுலேயும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த யூனிட்டான காஸ்ட் செக் பண்ணிக்கணும்னா எலக்ட்ரிசிட்டி போர்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுடைய சேனலில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.